நடிகர் விஜய் அரசியல்வாதி விஜயாக மாறிவிட்டார். தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அரசியல்வாதி விஜய், இந்த தலைவர் விஜய் அரசியல் களத்திற்குள் வந்த பிறகு என்னப்பா சினிமாவுக்குள்ளே ஒரு குடைச்சல் ஆரம்பிக்கல அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டோம். அது ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 60 வாரம் தானே இருக்குது, ஒரு 1.25 வருஷம் இருக்குது. அது தொடங்கும், மெல்ல மெல்ல தொடங்கும். அதே வேளையில் விஜய் மீது திரைப்படம் சார்ந்து நீங்கள் கையை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அப்படி கையை வச்சிங்கன்னா இன்னும் பூமுன்னு ஆகிடுவார். ஆனால் அதை தாண்டி மெல்ல அப்படியே வாழைப்பழத்தில் அப்படி ஊசி ஏற்றுற மாதிரி மெல்ல அதனுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு மட்டும் நமக்கு தெரியுது. அது தெரியுது. அதற்கு ஒரே ஒரு காரணம் திரும்பவும் சொல்லும் பொழுது, விஜய் 50 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரா, 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாரா, அல்லது 30% ஓட்டு வாங்குறாரா, இதெல்லாம் விடுங்க. அதை தாண்டி ஒரே ஒரு இடத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு நடிகன் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி உறுப்பினர்களுடன் ஒரு 3 கோடி இளைஞர்கள் அல்லது 2 கோடி இளைஞர்களுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்பியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியும் கோவப்பட்டு விஜய் மேலே நீங்கள் அறிக்கையாக கொடுக்குறீங்க, எதிர்வினை தாக்குறீங்கல்ல. அப்புறமா தாக்கிட்ட பிறகு அவர் என்ன நடிகர் கூத்தாடி பவுடர் பூசின்னு வந்திருக்காரு, அவர் இப்போ யாரோ எழுதி கொடுத்த டைலாகை பேசுகிறாருன்னு விமர்சனம் பண்ணுற நீங்கள், அந்த நடிகர், அந்த கூத்தாடி, யாரோ எழுதி கொடுக்குற அந்த டைலாகை பேசக்கூடிய அந்த நபர், அவரை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போங்களேன், கண்டு காணாமல் போங்களேன். அவர் எப்படியும் தான் அவர் தானே தோக்க போகிறாரு, டெபாசிட் இழக்க போகிறாரு, தாவேக்கா படுதோல்வி அடைய போகுது அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ விட்டு போங்களேன். ஆனால் விட்டு மாட்டேறீங்க. அந்த செல்வாக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. சாதாரண நமக்கே தெரிய ஆரம்பிக்கிறது. அரசியல் களத்திற்குள் ஊறி அடிபட்டு அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உளவுத்துறை அது இது கொடுக்குற ரிப்போர்ட்டும் ஒரு பக்கம் இருக்கும். இதெல்லாம் மீறி சரி எதிர்வினையை ஆரம்பித்து தான் ஆகணும். அதானே ஒரு எம்ஜிஆர் வந்த பொழுது எப்படி எதிர்வினை இருந்ததோ அதே விஜயகாந்த் மாதிரி அதை மெல்ல மெல்ல தொடங்கி இருக்கிறாங்க. நான் கூட முதல்ல இதை நம்பவே இல்லை. நம்ம தம்பி சைமன் கூட சொல்லியிருந்தார் சார் ஜனநாயகனும் பராசக்தியும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆக போதான்னு. இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நான். ஆனால் பராசக்தி படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் கூட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ஒரு ராக்கெட்லாம் விட்டு பொங்கலுக்கு நாங்கள் வரோம் அப்படின்லாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஜனநாயகன் கூட பராசக்தியை விட போகிறாங்கன்னு. இது எப்படி மேபி அந்த டைரக்டர் ஒத்துப்பாங்களா? சிவகார்த்திகேயனுக்கு அதில் உடன்பாடு இருக்கா? ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, இது சரியான விதமாக இது அப்படின்னு மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. போக்கிரி படத்தில் மீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வில்லன்கிட்ட ஏதோ கீழே கடந்துன்னு கன்று எடுத்து கொடுத்தா என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்னு ஒரு சீன் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த காட்சிக்கு? அதில் சிவகார்த்திகேயனை ஏன் நடிக்க வைக்கணுன்ற மாதிரி கேள்வி இருந்தப்போ, ரைட்டு வாங்க தம்பி, நீங்கள் என் இடத்துக்கான தகுதியான நாள் நீங்கள் தான், நீங்கள் வாங்க சினிமாக்குள்ளே, நானே உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறேன், இந்தாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் வேற ஒரு பதவிக்கோ வேற ஒரு இதுக்கோ போகும் பொழுது அந்த வாளையோ அல்லது அந்த பொறுப்பையோ எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கையில் கொடுப்பாங்களா, அது மாதிரி கொடுத்த ஒரு விஷயம்தான். இன்றைக்கி இப்படி கொடுத்த எங்கள் தலைவர்கிட்டயே தளபதிக்கிட்டேயே மோத வர்றீங்களே அப்படின்னாங்க. நான் கூட அதை நம்பலை. ஆனால் போட்டாங்க 2026 பொங்கல் வெளியீடு பராசக்தி அப்படின்னு. இதுக்கிடையில் இங்கே அதாவது விஜயோடைய அந்த அரசியல் எதிர்ப்பலையை தாண்டி காண்டு காழ்ப்புணர்ச்சி எங்கே தெரியுதுன்னா, பவன் கல்யாண்கிட்ட கேட்குறாங்க மும்மொழி கொள்கையை அவர் எதிர்க்கிறாரு விஜய், அதை பற்றி என்ன அப்படின்னு. அப்படி எதிர்க்கிறவர் ஏன் அவர் அவர் படத்தை தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் மலையாளத்துலேயும் டப் பண்ணி விடுறாரு, ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாட்டில் மட்டும் போட்டுக்க வேண்டியது தானே, ஏன் இது பண்ணுறாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க முடியாமல் வெளுக்கிறார். ஏங்க ஒரு நடிகராக பாருங்கள், அரசியல்வாதி அரசியலாக பாருங்கள், ஒரு கட்சி தலைவராக பாருங்கள், இதில் சினிமா வேண்டும் சொல்கிறாரு. அப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் படத்தை நீங்கள் இந்தியான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்தியா. அப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ அல்லது கல்ஃபுக்கோ உங்கள் படத்தை நீங்கள் அனுப்பக்கூடாது. யார் பவன் கல்யாணுக்கு சொல்கிறேன், நீங்கள் அனுப்புகிறீங்க, உங்கள் தாய்நாடு இது தானே, அப்படி தானே பேசுகிறீங்க, எல்லாருக்குமான தாய்நாடு இது தானே. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, தன்னை தாண்டி ஒரு நபர் பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தால் கூட வளர்ந்து விடக்கூடாதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான், ஒரு காண்டு தான். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தை இவ்வளோ தூரம் ஏங்க தள்ளி போகணும்?
இவ்வளோ தூரம் படப்பிடிப்பு முடிஞ்சிச்சு, டப்பிங்கை பேசியாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ காலமா அப்படின்னா நிச்சயமாக ஜனநாயகன் ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அந்த அரசியல் பேசக்கூடிய படத்திற்கு ஒரு எதிர்மறையான படத்தை கொடுத்தாக வேண்டும், எதிர்மறையான ஒரு விஷயத்தை கொடுத்தாகணும். டைரெக்டாக போய் தேட்டர் போய் அட்டாக் பண்ணுறது, கட் அவுட்டை சரிக்கிறது, அங்கே போய் கலாட்டா பண்ணுறதுன்னா அது விஜய்க்கு கண்டிப்பாக மைலேஜ் ஆகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய்க்கு அது பெரிய பவர்ஃபுல்லாக மாறும். அது பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வந்து பராசக்தியை கிளாஷ் விடுறது, வேற ஒரு இது பண்ணுறது, ஸ்க்ரீன்ஸ் குறைக்கிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு நடிகர், திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு பெரிய நடிகர், ஒரு உச்ச நடிகர், ஒரு 250லேருந்து 300 கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த கோடிகளை துச்சம் பண்ணிட்டு, நான் வந்து திரைப்படமே இதான் என் கடைசி படம், நான் அரசியலுக்குள் முழுசையாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த கடைசி படமான அந்த படத்திற்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குன்ட்டு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்பவங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏங்க ஜனநாயகனை இவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, ஒரு தீபாவளி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. எல்லாம் தாண்டி ஜனநாயகன் என்ன அரசியலை பேச போகிறது அப்படின்னு நான் அந்த கதை விஷயத்தில் சில சோர்ஸில் விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா, மாநில அரசை கடுமையாக தாக்கக்கூடிய படமாக அதில் ஒரு நாட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு பஞ்சு வினோத் அதை தான் பண்ணியிருக்காரு. அது வெளியே யாருக்குமே படம் ரிலீஸ் ஆகிறது அது வந்து அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் கட்லேயோ டீசர் கட்லேயோ அதில் கிளிம்ஸ் வீடியோவில் அதை கண்டிப்பாக ரிவீல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கட் பண்ண போகிறாங்க. அந்த விஷயம் பெரும் பேசும் சர்ச்சையாக மாறும். ஏன்னா விஜய் ஆரம்பத்தில் ஏதோ கேட்டுக்கிட்டாரு, வந்து டேரிங்காக யாரையும் வந்து அடிக்காதீங்க, யாரையும் வந்து மீம்ஸ் போடுற மாதிரி வந்து தனி மனித தாக்கல் பண்ணாதீங்க வினோத்துக்கிட்ட, இது என் படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாகலாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாதுங்க. டேரிங்காக அடிக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்துருவேன். சினிமாவே வேணான்னு சொல்லியாச்சு. ஒரு 300 கோடியோ 275 கோடியோ நமக்கு வேணான்னு சொன்ன பிறகு அரசியல் களத்துக்கூட வந்த பிறகு சில விஷயங்களை என் படம் மூலிமா நான் உண்மையை பேசி ஆகணும். அந்த உண்மை பேசுகிற அந்த படம் வந்து எவ்வளோ கோடி பேர் ரீச் ஆகும், அதுதான் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சார படமாக, தாவேக்காவினுடைய மிக முக்கியமான படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை எப்படியோ ஸ்மெல் பண்ணி தான் இந்த ஆட்டம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஜனநாயகனுக்கு உருவாகும். அதெல்லாம் தாண்டி ஜனவரி 9ஆம் தேதி வரும். இது எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த படத்தை ஆக்சுவலாக வந்து யார் தெரியுங்களா டைரக்ட் பண்ணுறதா இருந்தது முதல்ல? ஏஆர் முருகதாஸ். உண்மையிலே முருகதாஸ் கிட்ட கொடுத்துருந்தா இது வேறு மாதிரியான ஒரு கதையாக வந்து வேறு மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து நிறுத்திருப்பார். கண்டிப்பாக நமக்கு வினோத்தும் வந்து சாதாரண டைரக்டர் கிடையாது. இங்கே வந்து வெற்றியில் இருக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே மதிப்பு, யார் லைம்லைட்டில் இருக்காங்களோ. ஏன்னா முருகதாஸை வந்து ஒன்றும் சோட பார்க்குற ஒருத்தர் கிடையாது. இதோ ரம்ஜான் அன்னைக்கு சிக்கந்தர் படம் ஒரு இந்தி இண்டஸ்ட்ரியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. சல்மான் கானுக்கு மிக மிக முக்கியமான படம். சல்மான் கான் அப்படியே தூக்கி எப்படி முருகதாஸை அப்படி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாரு. அங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கத்தி மாதிரி படத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. திரும்ப நீங்கள் வந்து கத்தி ரீமேக்லாம் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு கத்தி தான், ஒரே ஒரு துப்பாக்கி தான். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம். வந்து யாருக்கிட்டே வந்து காப்பி அடிச்சிட்டாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையை திருடிட்டார், என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபிலிம் மேக்கராக அந்த விஷயத்தை கொண்டு போய் டேரிங்காக சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, முருகதாஸ் கைத்தார்ந்த ஒரு இது விஷயம். நீங்கள் துப்பாக்கி பட சமயத்திலேயே வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வந்து விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்குமான எஸ்எஸ்சிக்குமான பிரச்சனையே வந்து துப்பாக்கி படத்தில் தான் ஆரம்பிச்சது உண்மை. ஆனால் விஷயங்கள் வெவ்வேறு விதமாக சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு பழைய ப்ரொடியூசர் தான். அவர் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக விஜய் சச்சின் படம் பண்ணும்பொழுது அவருடைய சம்பளம் கலைப்புலிதான்னு 3 கோடி ரூபான்னு கொடுக்குறது. அப்போ தான் ஹையஸ்ட் சம்பளம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் 1.25 கோடி ரூபா வாங்கியிருக்காரு. பாருங்கள், ஒரு சச்சின் படத்துக்கு 3 கோடி ரூபா சம்பளம் வாங்கின ஒரு நபர் இன்றைக்கி 275 கோடி ரூபாய் வந்து தாமாளத்தட்டில் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த வளர்ச்சி வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. அதன் பிறகு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உருவாகுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து எஸ்எஸ்சி நானே தயாரிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ என்னென்னா, விஜயோட விருப்பம் முருகதாஸ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுன்ட்டு அவர் அனுப்புகிறார். அவர் முதல்ல முருகதாஸ் போகல, வந்து சுந்தர்ராமன் ஒரு மேனேஜர் போகிறார், எஸ்எஸ்சிக்கிட்ட போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, டைரக்டருடைய சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது கோபமாயிடுறாரு. அவர், நான் சினிமாவிலே ஊர்னவன், நான் எடுக்காத படமா, வெளியே போயா, உன்னை இனிமேல் இந்த பக்கமே பார்க்க முடியாதுன்னு இது பண்ணிடுறாரு. அவருக்கு என்னென்னா, இந்த சுந்தர்ராமனுக்கு ஒரு வருத்தம். அவர் வந்து முருகதாஸ் கிட்ட சொல்லி, சார் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, உங்களுக்கு ஒரு முக்கியமான படம், விஜய் சாரை வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு உங்கள் டைரக்ஷன் நடிக்கணும், என்னால் இந்த படம் வந்து தடைப்பட்டுக்கூடாது, நீங்கள் வேறு யாராவது மேனேஜர் வச்சுங்க அப்படின்னு இருங்க, நீங்கள் கோவப்படாதீங்கன்னு நேராக வீட்டுக்கு கிளம்பி முருகதாஸ் போகிறாரு. விஷயத்தை வந்து சொல்கிறாரு விஜய்கிட்ட ரொம்ப நாசுக்கா. சார் அவர் மேனேஜராக இருந்தால் நல்லாயிருக்கும், அதை உங்கள் அப்பா விரும்ப மாட்டேன்றாரு. இவர் சொன்ன தகவல், நான் எனக்கு வந்து தகவல் இது.
அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போய் ரைட் ஓகே இந்த படத்தை யார் தயாரிக்கிறது நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லி தான் கலைப்புலி தானுக்கு போகுது. அதுக்கு முன்னாடி யார் அதை எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜெமினி பிலிம்ஸ், ஆனந்த் சினிக கிரியேஷன், ஜெமினி சர்க்கியூட், இப்போ மதகஜராஜா வந்தது இல்லைங்களா, அந்த கம்பெனி பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே வந்து கலைப்புலி தானுக்கிட்ட வருது. அங்கேயே என்ன பண்ணுறாரு, தம்பி உனக்கு என்ன சம்பளம்னு கேட்குறாரு முருகதாஸ். சம்பளத்தில் ஏற்பட்ட பிரச்சனை 11 கோடியை நான் சொல்கிறாரு. 11 கோடி ஃபிக்ஸ் பண்ணுறாப்புல, விஜய்க்கே 15 கோடி ஃபிக்ஸ் பண்ணுறாப்புல. படம் ஓகே ஆகுது. அப்படியே ஜெமினி நிறுவனத்துக்கு அதை கொடுத்துட்றாரு. எவ்வளோக்கு? 55 கோடிக்கு. அதனுடைய வெற்றி என்னன்னு தெரியும். அது தாறுமாறான வெற்றி. அது அந்த படம் கைமாற்றி விட்டதுனால எஸ்ஏசி கூட ஒரு கமிஷன் கொடுத்ததாகவும், அந்த கமிஷன் கொடுத்த தகவல் தெரிஞ்சு தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாதான் விஜய் டென்ஷன் ஆகிட்டார். அதுலேருந்து தான் அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை ஏற்பட்டதாக ஒரு விஷயம். துப்பாக்கியோடைய வெற்றியை அந்த ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் யாராலையும் கிடைக்க முடியலைங்க. அது படம் வந்து சில பேருக்குலாம் போட்டு காமிக்கிறாங்களா, என்னங்க அது ஒரு குழப்பமாக இருக்குது, இதெல்லாம் நம்ப முடியுங்களா ஆடியன்ஸ்லாம், ஒரு இந்த கப்பல் மேலே இருக்கிற ஒரு ஃபைட்லாம் வந்து எடுபடுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் விஜய் மிக உறுதியாக நம்பினது முருகதாஸ் மேலே தான். அதற்கேற்ற மாதிரி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. கத்தி நீங்கள் வந்து ஒரு தண்ணீர் அரசியல், ஒரு காற்று அரசியல், காற்றுல ஊழல் அப்படின்னு வர அதை பேசின ஒரு விஷயம். ஜனநாயகன் படமும் முருகதாஸ் முதல்ல பண்ணுற மாதிரி ஒரு பேசப்பட்டது. அதன் பிறகு வேணான்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா தர்பார்னு ஒரு படம் அப்படி வந்து அந்த ஒரு கை மேலே வந்து அந்த வாய்ப்பை டாராக ஆக்குனார் இல்லை, அதுலேயே முருகதாஸுடைய கிராஃப் இறங்கி போயிடுச்சு. இதெல்லாம் மீறி ரைட் ஓகே இந்த பக்கம் சிவகார்த்தியின் முருகதாஸில் இணைகிற அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்தால் மறுபடியும் வந்து அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பழைய முருகதாஸாக வந்து நிற்கலாம். இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது என்னென்னா, அரசியல் ரீதியாக தாண்டி சினிமா துறையில் விஜய்க்கான எதிர்ப்பலையை தொடங்கி விட்டார்கள். அது 2026 எலெக்ஷனை எப்படி பிரதிபலிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.